திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா சிறப்பு நிகழ்ச்சி. ஆலயம் நடுவில் இருக்க அடுக்கடுக்காய் வீதிகள் அமைந்த நகரம். ஆண்டவன் மனித உருவில் ஆடல் பாடல் திருவிளையாடல்கள் புரிந்த நகரம். பொன்னொளிர் மீனாட்சியுடன் புன்னகைக்கும் சொக்கனும் அழகரும் கருப்பரும் ஆடிவரும் நகரம். மக்கள் கூட்டம் பெருகுதடா, மதுர மண்ணு குலுங்குதடா, அழகர் அழக கண்டுதான் அமரர் கூட்டம் மயங்குதடா. குதிரை அழகரு தாறுமாறு அழகுடா, ஊரு முழுக்க தேடினா வேறு யாரு அழகுடா. எங்க ஊரு அழகரு எக்கச்சக்க அழகுடா, அடங்காத அழகுல அழகர் போல யாருடா. நகர் வாராது அழகர் மலை அழகரு மதுரை நோக்கி வாராது. செந்தமிழின் இனிமைக்கு தேன் சுவை சேர்த்து தமிழ்ச்சங்கம் அமைத்த நகரம். ஏறி வரும் காளைகளை தழுவி விளையாடும் வீரம் விளையும் நகரம். பொற்றாமரை குல செந்தாமரை போல கற்றோர்கள் நிறைந்த நகரம். மனமயக்கும் குண்டுமல்லி விண்ணை தொடும் கோபுரங்கள். வற்றாத வைகையோடு வளம் கொழிக்கும் மாநகரம்தான் மதுரமாயினிக்கும் பெயர் கொண்ட மதுரை மாநகரம். தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று மேல்நாட்டு ஆய்வாளர்களால் புகழப்படும் மதுரை மாநகருக்கு தென்மேற்கே சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் குன்றை குடைந்து அமைக்கப்பட்டுள்ளது ஒரு குடவரை கோயில். குன்றிருக்கும் இடமெல்லாம் எம் குல தெய்வம் குமரனப்பா. திகட்டாத தீன் தமிழில் பழமை மிகு பைந்தமிழில் திக்கட்டும் தினம் போற்றும் திருமுருகன் புகழ் பாட முத்தை தருபத்தி திருநகையென முதலடி எடுத்து கொடுத்த முத்து குமரா. லிங்கம் போல காட்சி தரும் அந்த குமரன் இருக்கும் கோயிலின் பெயர்தான் திருப்பரங்குன்றம். பழமையான இலக்கியங்களில் தன்பரங்குன்று என்று குறிப்பிடப்பட்டு பின்னர் தென்பரங்குன்று என்று மருவி இப்போது திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகிறது அந்த திருத்தலம். ஷண்முக கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி. பரம் என்றால் உயர்ந்தது என்று பொருள். பரம் என்ற வார்த்தையும் குன்று என்ற வார்த்தையும் இணைந்து பரங்குன்றம் ஆனது. அதாவது இதனை விட உயர்ந்தது இல்லை என்று பொருள்படும்படி திரு எனும் உயர்வு சேர்க்கப்பட்டு திருப்பரங்குன்றம் என்று அழைக்கப்படுகின்றது. திருப்பரங்கிரி, சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என்று இந்த குன்றம் புராணங்களில் கூறப்படுகிறது. முருகா குமரா ஷண்முகா தெய்வானையோடு மணக்கோலத்தில் இருக்கும் இந்த தலமே முருகனின் முதல் படைவீடு. 6 படை வீடுகளில் இங்கு மட்டுமே முருகன் மணக்கோலத்தில் இருக்கிறார். ஆகவே திருமண தடையுள்ளவர்கள் திருப்பரங்குன்றம் வந்து வழிபட்டால்
நிச்சயம் திருமண வரமும் உண்டு, குழந்தை பேரும் உண்டு என்று உணர்த்துகிறது இத்தல வரலாறு. ஷண்முகக் கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி. இத்திருக்கோயிலின் மூலவர் சுப்பிரமணிய சுவாமி, உற்சவர் சண்முகர், தாயார் தெய்வானை, தல விருட்சம் பல மருத்துவ குணங்கள் வாய்ந்த கல்லத்தி மரம். இதன் தீர்த்தம் லட்சுமி தீர்த்தம். சரவண பொய்கை உட்பட 11 தீர்த்தங்கள் உள்ளன. இதன் தல விருட்சம் கல்லத்தி மரம் மிகவும் சக்தி வாய்ந்தது. பாறை இடுக்குகளில் முளைத்து வேர்விட்டு பெருமரமாக வளரும் தன்மை கொண்டது. உடைந்த எலும்புகளை கூட சேர்க்கும் அரிய வகை விருட்சம் என்று மருத்துவ குறிப்புகள் கூறுகின்றன. இந்த திருத்தல சிறப்புகளின் கடைசியில் இதனை பற்றிய பல அதிசய குறிப்புகளை நேயர்கள் தெரிந்து கொள்ளலாம். அதுவரைக்கும் இத்திருத்தல சிறப்புகளை பார்ப்போம். நேயர்களே, முருகனின் முதல் படை வீடு, தமிழ் கடவுளுக்கு திருமணம் நடந்த தலம், மருத்துவ குணமிக்க விருட்சம் இருக்கும் தலம், இப்படி பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் தற்போது புதியதாய் புனரமைக்கப்பட்டு அதற்கு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 5:25 மணி முதல் நடைபெற உள்ளது. உங்கள் ஜோதி தொலைக்காட்சி குடமுழுக்கு பெருவிழா நிகழ்வுகளை நேயர்களுக்காக நேரலையில் ஒளிபரப்ப உள்ளது. இப்போது அந்த பெருவிழாவையொட்டி திருப்பரங்குன்றத்தின் தல சிறப்புகளை பற்றியும் அறியாத பல தகவல்கள் பற்றியும் அற்புதங்கள் பற்றியும் பேசப் போகிறது இந்த சிறப்பு நிகழ்ச்சி. ஷண்முகக் கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி. இத்தல சுப்பிரமணிய சுவாமியின் கருவறை கிமு 773 பராந்தக நெடுஞ்சடையன் என்ற பாண்டிய மன்னர் காலத்தில் அவரது படைத்தலைவன் சாத்தன் கணபதி என்பவரால் சிவனுக்காக எழுப்பப்பட்ட குகை கோயில் என்று ஒரு கல்வெட்டு செய்தி தெரிவிக்கிறது. சூரபத்மனை வென்ற முருகன் வேலுடன் வந்து இங்கு அமர்ந்ததால் இத்தலம் முருகனின் தலமாக பெருமை பெற்றது மட்டுமின்றி இங்கு சிவனே முருகனின் அம்சமாக இருக்கிறார் என்பது பல தகவல்கள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகிறது. மேலும் இந்த திருத்தலத்தில் வேலுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. வேலுக்கே அபிஷேகமும் செய்யப்படுகிறது. அறுபடை வீடுகளில் வேலுக்கு அபிஷேகம் செய்யப்படும் ஒரே தலம் இது மட்டும்தான். வேலே போற்றி, மயிலே போற்றி, சேவர் கொடையும் போற்றி, திருமுருகன் திருத்தாள் திருப்பதம் போற்றி போற்றி போற்றி. 7 நிலைகளுடன் இருக்கும் ராஜகோபுரம் குன்றுக்கே ராஜமகுடம் வைத்தது போல அழகாக நிற்கிறது. அம்பாள் ஆவுடை நாயகி தனிச்சந்நிதியில் தெற்கு பார்த்தபடி இருக்கிறாள். கொடிமரத்தின் அருகே மலையை நோக்கி பார்த்தபடி
ஈசனின் வாகனமான பெரிய நந்தி ஒன்று இருக்கிறது. அந்த நந்திக்கு அருகிலேயே விநாயகரின் வாகனமான மூஞ்சுருவும் முருகனின் வாகனமான மயிலும் அமைந்துள்ளது மிகவும் விசேஷமான ஒன்று. மகா மண்டபத்தின் முகப்பில் நந்திகேஸ்வரர் தனது மனைவி காலகண்டியுடன் இருக்கிறார். மகா மண்டபத்தில் நடராஜர் சுற்றிலும் ரிஷிகளுடன் அமைந்துள்ளார். பார்வதியின் அம்சத்தில் அன்னபூரணி, சிவசூரியன், சந்திரன் ஆகியோர் இருக்கின்றனர். இங்கு ஈசன் சத்தியகிரீஸ்வரர், பவளக்கனிவாய் பெருமாள், கற்பக விநாயகர், சுப்பிரமணியர், துர்க்கையம்மன் என பஞ்ச தெய்வங்களும் மூலஸ்தானத்தையொட்டி ஒரே குடவரையில் அருள்பாலிக்கின்றனர். கைலாயத்தில் சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஓம் எனும் பிரணவ மந்திரத்தின் உட்பொருளை உபதேசிக்கும் போது தன் தாயாரின் மடி மீது முருகப்பெருமான் அமர்ந்திருந்தார். தாய்க்கு தந்தையார் பிரணவ மந்திர உபதேசம் செய்தபோது முருகப்பெருமானும் அவ்வுபதேசத்தை கேட்டு கற்றுக்கொண்டார். புனிதமான மந்திர பொருளை குருவின் மூலமாகவே அறிந்து கொள்ள வேண்டும். மறைமுகமாக அறிந்து கொள்ளுதல் முறையாகாது. அது பாவம் என்று சாத்திரங்கள் கூறுகின்றன. முறையாக குருவிடம் கற்றுக்கொள்ளாமல் தன் தாய் உபதேசம் பெற்றபோது அருகிலிருந்து கேட்டு தெரிந்து கொண்டதால் ஒரு குற்றம் முருகரை சூழ்ந்தது. அதனால் அதற்கு பரிகாரம் தேடி முருகப்பெருமான் திருப்பரங்குன்றத்திற்கு வந்து தவம் செய்தார். முருகனின் தவத்தினை ஏற்றுக்கொண்ட பார்வதியும் ஈசனும் அவருக்கு காட்சி தந்து தவத்தை பாராட்டி ஏற்றுக்கொண்டார்கள். முருகப்பெருமான் பிரணவ மந்திரத்தினையும் அதன் உட்பொருளையும் பிரம்மதேவனுக்கு உபதேசித்த போதிலும் சாத்திர குற்றங்களுக்கு கடவுள்களும் விதிவிலக்கல்ல என்பதற்கு இந்த நிகழ்வே சாட்சி. சிவபெருமான் பார்வதி தேவி இங்கு பரங்கிநாதர் என்றும் ஆவுடை நாயகி என்ற பெயரோடும் அருள்பாலிக்கின்றார்கள். முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் தை மாதத்தில் பூச நட்சத்திரத்தன்று காட்சி தந்தார். எனவே தைப்பூசத்தன்று இங்கு வந்து சிவபெருமானையும் முருகக் கடவுளையும் வழிபடுகின்றவர்கள் வேண்டிய வரத்தை நிச்சயம் பெறுவார்கள் என்று கூறப்படுகிறது. முருகப்பெருமான் அவதாரம் செய்ததன் நோக்கமே சூரபத்மனையும் அவனது சேனைகளையும் அழித்து தேவர்களை காப்பதே ஆகும். அதன்படியே முருகப்பெருமான் அவதாரம் செய்து சூரபத்மனை அழித்து அவனை மயிலும் சேவலுமாக்கி மயிலை வாகனமாகவும் சேவலை கொடியாகவும் ஏற்று கொண்டருளினர். இதனால் மகிழ்ச்சியடைந்த தேவர்கள் முருகப்பெருமானுக்கு தங்களுடைய நன்றியை செலுத்தும் வகையில் இந்திரன் தன் மகளாகிய தெய்வானையை திருமணம் செய்து கொடுக்க விரும்பினான். இதன்படி முருகன் தெய்வானை திருமணம் இந்த திருப்பரங்குன்றத்தில் நடந்தேறியது. திருமண விழாவில் பிரம்மதேவர் யாகங்கள் நிகழ்த்த சூரிய சந்திரர்கள் ரத்ன தீபங்கள் தாங்கி நிற்க, பார்வதி பரமேஸ்வரர் பரமானந்தம் எய்தி நிற்க, இந்திரன் தெய்வானையை தாரை வார்த்து கொடுக்க, முருகப்பெருமான் தெய்வானையை திருமணம் செய்து கொண்டதாக திருப்பரங்குன்ற புராணம் கூறுகின்றது. திருப்பரங்குன்றம் கோயில் விழாக்களின் போது சிவனுக்கே கொடியேற்றம் செய்யப்படுகிறது. ஆனால் முருகன் வீதியுலா செல்கிறார். முருகன் சிவ அம்சமானவர் என்பதால் இவ்வாறு செல்வதாக கூறுகிறார்கள். இங்கு முருகனுக்கு சோமசுப்பிரமணியர் என்ற பெயரும் உள்ளது. ஈசனின் மற்றொரு பெயர் சோமன் என்பது அனைவரும் அறிவோம். பிற கோயில்களில் துர்க்கை பரிவார தெய்வமாகவே இருப்பாள். ஆனால் திருப்பரங்குன்றத்தில் கொடிமரத்தோடும் ராஜகோபுரத்தோடும் இருக்கிறாள். மகிஷாசுரனை வதம் செய்த பின்பு துர்க்கை இங்கு சிவனை வழிபட்டதோடு ஒரு லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து மனம் அமைதி அடைந்தாள். சிவனும் அவளை இங்கேயே தங்கி அருள் புரியும்படி கேட்டுக்கொண்டார். அதன் காரணமாக துர்க்கைக்கு முக்கியத்துவம் தரும் வகையில் இவ்வாறு அமைக்கப்பட்டதாக கூறுகிறார்கள். மேலும் மகிஷாசுரனை கொன்ற துர்க்கைக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. ஈசன் அந்த தோஷத்தை போக்கி அருளியது இந்த தலத்தில்தான் என்பதால் இங்கு வந்து வழிபடுபவர்களுக்கு அனைத்து தோஷங்களும் நீங்கும் என்பது நிச்சயம் என்கிறார்கள். அனைத்திலும் மேன்மையாக இன்னொரு விசேஷ அமைப்பை இங்கு காண்பதற்கு கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும். அது என்னவென்று பார்ப்போம்.
கிழக்கு பார்த்தபடி இங்கு சிவன் தனிக்கருவறையில் இருக்கிறார். இவருக்கு நேரே மகாவிஷ்ணு பவளக்கனிவாய் பெருமாளாக மகாலட்சுமியுடன் அமர்ந்த கோலத்தில் காட்சி தருகிறார். அருகில் மாதங்க மகரிஷியும் இருக்கிறார். பொதுவாக சிவனுக்கு எதிரே நந்தி இருக்கும் இடத்தில் மகாவிஷ்ணு இருப்பது மிகவும் விசேஷம். அதனால் திருப்பரங்குன்ற கோயிலுக்கு மால்விடை கோயில் என்ற பெயரும் உண்டு. மால் என்பது திருமாலையும் விடை என்பது நந்தியையும் குறிக்கும். சொல் இப்படி திருமாலின் பெயரையும் ஈசனின் பெயரையும் இணைத்தே பெயர் பெற்றுள்ள இந்த திருத்தலத்தின் கதையை கேட்பதும் புண்ணியம், பார்ப்பது மகிமை, சென்று தரிசிப்பது அனைத்திலும் மேன்மை என்கிறார்கள் ஆன்மீக பெரியோர்கள். கோயில் குடவரை கோயிலாக இருப்பதால் மலையே விமானமாக கருதப்படுகிறது. எனவே நுழைவாயில் கோபுரம் தவிர கருவறைக்கு மேலே தனியாக கோபுரம் எதுவும் இல்லை. திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வது போல இங்கும் பௌர்ணமி தினத்தன்று கிரிவலம் செல்கிறார்கள். தொடர்ந்து 9 முறை கிரிவலம் சென்றால் நம் வாழ்வின் அத்தனை கர்ம வினைகளும் விலகி நிச்சயம் பெரும் புண்ணிய பலன்கள் கிடைக்கும் என்று கூறுகிறார்கள். ஆனி மாதம் பௌர்ணமி தினத்தன்று சிவனுக்கு முக்கனிகள் படைக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடப்பது மிகவும் விசேஷம். இங்கு மலை உச்சியில் இருக்கும் காசி தீர்த்தம் புலவர் நக்கீரருக்காக முருகனே உருவாக்கிய தீர்த்தம் ஆகும். அதில் நீராடியதால் நக்கீரரின் பாவங்கள் அனைத்தும் நீங்க பெற்றார். இந்த தீர்த்தத்தின் நீர் பட்டாலே காசியில் நீராடிய பலன் கிடைக்கும் என்கிறார்கள். அந்த அளவிற்கு மகத்துவம் வாய்ந்தது இந்த காசி தீர்த்தம். முருகன் தெய்வானையை மனம் புரிந்த தலம் என்பதால் இத்தலம் திருமண வரமளிக்கும் தலமாகவும், மகிஷாசுரனை அழித்த துர்க்கைக்கு பிரம்மகத்தி தோஷம் போக்கிய தலம் என்பதால் வந்து தரிசிப்பவர்களுக்கு ஜாதகத்தில் இருக்கும் பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் தலமாகவும், முருகன் குருவின்றி பிரணவ மந்திரம் கற்றுக்கொண்ட சாத்திர பாவத்தை போக்கிய தலம் என்பதால் குரு தோஷம் போக்கும் தலமாகவும் இருக்கிறது என்பது இத்திருக்கோயிலின் மகிமை. முருகா சண்முகா அனைத்திற்கும் மேலாக இது 6 படை வீடுகளில் முதல் படை வீடு என்பதே மிகவும் விசேஷம்தானே. இப்போது இங்கு தல விருட்சமாக இருக்கும் கல்லத்தி மரத்தின் சிறப்புகளை பார்ப்போம். கல்லத்தி மரம் காட்டத்தி மரம் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு வகை அத்திமர வகையை சேர்ந்தது. கடுமையான பாறை இடுக்குகளில் கல்லுக்குள் இருக்கும் நீரை எடுத்துக்கொண்டு பெருமரமாக வளர்ந்து வரக்கூடியது. இதிலிருந்து வரக்கூடிய பால் உடைந்த எலும்புகளையும் சேர்க்கக்கூடிய வலிமை பெற்றது என்று மருத்துவ குறிப்புகள் தெரிவிக்கின்றன. கடுமையான நெருக்கடியில் கூட விருட்சமாய் வளரும் இந்த கல்லத்தி மரம் தல விருட்சமாக இருக்கும் திருப்பரங்குன்றத்திற்கு வந்தால் நம் நெருக்கடிகள் அனைத்தும் நீங்க பெற்று நலம் பெறுவோம் என்பதுதான் அது. சண்முகக் கடவுள் போற்றி, சரவண துதித்தாய் போற்றி, கண்மணி முருகா போற்றி, கார்த்திகை பாலா போற்றி, தன்மலர் கடப்பமாலை தாங்கிய தோளா போற்றி, விண்மதிவதன வள்ளி வேலவா போற்றி போற்றி. இவ்வளவு வரலாற்று பெருமைகள், ஆன்மீக பெருமைகள், இலக்கிய பெருமைகள், பயன்கள் இருக்கும் தமிழ்க்கடவுள் முருகனின் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு பெருவிழா வரும் ஜூலை 14ஆம் தேதி அதிகாலை 5:25 மணி முதல் நடைபெற இருக்கிறது. அன்று அதிகாலை 5 மணி முதல் நேயர்கள் அதனை நேரலையில் காண ஜோதி தொலைக்காட்சி பிரத்யேக ஏற்பாடு செய்துள்ளது. பக்தர்கள் எங்கிருந்தாலும் குடமுழுக்கு விழாவை எங்கள் நேரலையில் கண்டு திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமியின் அருளை பெறலாம்.
மதுரையிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் கன்னியாகுமரி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ளது இத்திருக்கோயில். மதுரை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து அடிக்கடி பேருந்து வசதி உள்ளது. மதுரைக்கு தமிழகத்தின் எந்த பகுதியிலிருந்தும் ரயில், பேருந்து வசதிகள் உள்ளன. விமானத்தில் வருபவர்கள் மதுரை விமான நிலையத்தில் இறங்கி இந்த கோயிலை பேருந்து அல்லது டாக்ஸி மூலம் சென்றடையலாம். திருப்பரங்குன்றம் செல்வோம், வாழ்வில் நல்ல திருப்பங்கள் பல பெறுவோம். நேயர்களே, மேலும் பல அரிய ஆன்மீக தகவல்கள், கதைகள், பாடல்கள் அனைத்தையும் கண்டு ரசிக்க தொடர்ந்து ஜோதி தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். பக்தியை கொண்டாடுங்கள்.